ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. திருப்பதி வெங்கடேசா துணை நீய ஸ்ரீனிவாசா, என் மன பாடல் கேட்டு நல்வழி நீ காட்டு. திருப்பதி வெங்கடேசா துணை நீய ஸ்ரீனிவாசா, என் மன பாடல் கேட்டு நல்வழி நீ காட்டு. திருப்பதி வெங்கடேசா. ஏழுமலை ஏறி வந்தேன், என்ன மலர் தூவி நின்றேன், வேதம் என்னும் தீபம் கண்டேன், வெற்றி தரும் தெய்வம் என்பேன். காத்து காத்து ஏங்கி நின்றேன், கருணைக்கு ஏங்குகின்றேன். காத்து காத்து ஏங்கி நின்றேன், கருணைக்கு ஏங்குகின்றேன். வாழ்வும் வளமும் முன்னாலே தருவாய் உன் மலர் கண்ணாலே, வாழ்வும் வளமும் முன்னாலே தருவாய் உன் மலர் கண்ணாலே. திருப்பதி வெங்கடேசா துணை நீய ஸ்ரீனிவாசா, என் மன பாடல் கேட்டு நல்வழி நீ காட்டு. திருப்பதி வெங்கடேசா. வணங்கி வந்த கரங்களுக்கு வறுமை பிணி நீங்க கண்டேன், ஏங்கி நின்ற விழிகளுக்கு இன்ப ஒளி சேர கண்டேன். காத்து காத்து ஏங்கி நின்றேன், கருணைக்கு ஏங்குகின்றேன். காத்து காத்து ஏங்கி நின்றேன், உன் கருணைக்கு ஏங்குகின்றேன். வாழ்வும் வளமும் முன்னாலே தருவாய் உன் மலர் கண்ணாலே, வாழ்வும் வளமும் முன்னாலே தருவாய் உன் மலர் கண்ணாலே. திருப்பதி வெங்கடேசா துணை நீய ஸ்ரீனிவாசா, என் மன பாடல் கேட்டு நல்வழி நீ காட்டு. திருப்பதி வெங்கடேசா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணாஜி. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம கிளாஸ்ல எல்லாரும் சாண்டிங்லாம் ரொம்ப நல்லா கத்துண்டு சாண்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்றாங்கிற மாதிரி இப்ப எல்லாரும் நல்லா பாடவும் ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா ரொம்ப அழகா பாடினேன் ஜெயஸ்ரீஜி. சூப்பர், வெரி நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா சார். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணஜி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நெக்ஸ்ட் இதான தன்வந்திரி ஸ்லோகம். எல்லாரோட ஆரோக்கியத்துக்கும் உடம்பு நலம், அதுக்காக டெய்லி சொல்றோம், இன்னைக்கும் சொல்லலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே பூதகலசஹஸ்ராய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே தன்வந்த்ரயே பூதகலசஹஸ்ராய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்த்ரயே பூதகலசஹஸ்ராய சர்வாமய விநாசாய த்ரைலோக்யநாதாய தன்வந்தரி மகாவிஷ்ணவே நமः. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஆர்த்தி சொல்லலாம் காயத்ரிஜி. प्रार्थना श्लोक சொல்லலாம். जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं
पादं शङ्करल्लोकशङ्करम्। जय श्री जय श्री कृष्ण. श्रुति स्मृति अंतिस्मृति மேல ராகத்துல இருக்கிறத எடுத்துக்கோங்க. புராணானாம் ஆலயம் இன்மண்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் சொன்னா பெட்டரா இருக்கும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நேற்று வரைக்கும் நம்ம 7 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். அதோட முதல் 7 ஸ்லோகங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டு இன்னையோட ஸ்லோகத்துக்கு போகலாம். இன்னைக்கு யாராவது சொல்றேன்னா கை தூக்கலாம். சொல்லுவேன் சார். நான் சொல்றேன் சார். லதா. விஜயலட்சுமி ஜி சொல்றேன். சரி, விஜயலட்சுமி ஜி முதல்ல கேட்டாங்க, உங்களுக்கு சொல்லிட்டோம். ஆமா, நான் ஒரு வாட்டி சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லிக்கிறீங்களா? நீங்களே சரி சார். கான்பிடண்டா இருந்ததுன்னா முழுசா சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லிக்கணும். भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुक्रिं करणे मूढजहीहि धनागमतृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपात्तं वित्तन्तेन विनोदय चित्तम् नारीस्तनभरनाभीदेशन् दृष्ट्वा मगामोहावेशम् एतन्मांसवसादिविकारम् मनसि विचिन्तय वारं वारम् नलिनीदलगतजलमतितरलम् तत्त्वज्जीवितमतिशयचपलम् विद्धिव्याध्यभिमानग्रस्तम् लोकम् शोकहतै च समस्तम् यावत् वित्तोपार्जनसक्तस्तावन्निज परिवारो रक्त पश्चाज्जीवति जर्जरदेहे वाताङ्कोऽपि न पृच्छति गेहे यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः. भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते सम्प्राप्ते सन्निहिते काले नहि नहि रक्षति डुङ्ग्रिं करणे मूढजगीहि धनागमदृष्णां कुरु सद्बुद्धिं मनसि वितृष्णां यल्लभसे निजकर्मोपातौ वित्तन्तेन विनोदय चित्तम् नारीस्तनभरनाभिदेशन् दृष्ट्वा मागा मोहावेशम् एतन्मांसवसादिविकारं मनसि विचिन्तय वारौ वारम् नलिनीदलगतजलमतितरलन् तत्त्वज्जीवितमतिशयचपलम् विद्धिव्याध्यभिमानग्रस्तल् लोकं शोकहतै च समस्तम् यावद्वित्तोपार्जनसक्तस्तावन्निज परिवारो रक्तः पश्चाज्जीवति जर्जरदेहे वार्तां कोऽपि न पृच्छति गेहे यावत् पवनो निवसति देहे तावत् पृच्छति कुशलं गेहे गतवति वायौ देहापाये भार्या बिभ्यति तस्मिन् काये बालस्तावत् क्रीडासक्तस्तरुणस्तावत् तरुणीसक्तः वृद्धस्तावत् चिन्तासक्तः परमे ब्रह्मणि कोऽपि न सक्तः
பியூட்டிஃபுல் ஜி. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருந்து. தேங்க்யூ சார். ஆதிசங்கரர் சொல்றார், குழந்தை பருவத்தில் விளையாட்டுடன் பிணைப்பு, இளமை பருவத்தில் இளம் பெண் ஆர் காமத்துடன் பிணைப்பு, முதுமையில் கவலையில் கவனம், ஆனால் மிக உன்னதமான இந்த பிரம்மனின் மேல் எவருக்கும் பிணைப்பில்லை அப்படிங்கிறார். இதேதான் பகவத்கீதையிலும் பகவான் சொல்றார், தேஹேஸ்மின் யதா தேஹே கௌமாரை யௌவனை ஜரா ததா தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. தேகத்தில் வசிப்பவர் குழந்தை பருவம், இளமை மற்றும் முதுமை அப்படிங்கறத அடைகிறார். அதே மாதிரி அவர் வேற தேகமும் அடைவார். இதை யாருக்கு அறிந்திருக்கிறோ அவ எதுக்குமே வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு பகவான் 2வது அத்தியாயத்தில் சொல்றார். அதே மாதிரிதான் இங்கேயும் சங்கரர் சொல்றார், இந்த உடம்புல இருந்து இந்த இந்த சைக்கிள் ஓடிட்டு தான் இருக்க போறது. இந்த டைம் ஸ்பேஸ் டைம் லைன்ல பார்த்தீங்கன்னா அவங்க உடம்பு குழந்தை பருவத்திலேருந்து இளமை பருவத்திலேருந்து முதுமை பருவம் வந்துட்டு போயிட்டு இருக்க போறது. அதே மாதிரி இந்த முதுமை பருவத்துக்கு அப்புறம் இறந்த அப்புறமும் இந்த தேகத்தை விட்டுட்டு வேற தேகத்துக்கு எடுத்துன்னு அது பாட்டுக்கு மாத்திட்டு போக போறது. இது யார் அறிந்திருக்காளோ அவளுக்கு வருத்தம் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றார். இங்க ஆதிசங்கர் சொல்றார், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தோட பிணைப்பு வச்சுட்டு இருக்கோமே, ஆனா பரம் பிரம்மா நமக்குள்ளே வசிக்கிறார், அவர்கிட்ட இந்த நமக்கு இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம போயிருக்கே அப்படின்னு இந்த 7வது ஸ்லோகம் சொல்றார். அடுத்த ஸ்லோகம் 8வது ஸ்லோகம், காதே காந்தா கஸ்தே புத்திரஸ் संसारोऽयमतीव विचित्र कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वयि चिन्तय तदिह भ्रातः. காதே கா யாரு, தே உன், காந்தா மனைவி, கஹ யாரு, தே உன், புத்திரஹ மகன், சம்சாரஹ சம்சாரம், அயம் இந்த, அதீவ மிக, விசித்திரஹ விசித்திரமானது, கஸ்ய யாருடைய, துவம் நீ, கா யார், குத எங்கிருந்து, ஆயாத்தக வந்திருக்கிறாய், தத்துவம் இந்த தத்துவத்தை இந்த நிஜத்தை, சிந்தய சிந்தனை செய், தத் அதை, இஹ இங்கு, பிராத்தக அப்படின்னு சகோதரன். ஆச்சாரியர், யார் உன் மனைவி, யார் உன் மகன், மிக விசித்திரமான சம்சாரம் இது, நீ யாருடையவன், எங்கிருந்து வந்தாய், இந்த உண்மைகளை பற்றி இங்கு சிந்தனை செய் சகோதரனே அப்படின்னு சொல்லு. ஒரு க்ஷணம், காதே காந்தா கஸ்தே புத்திரஸ், காதே காதே எல்லாமே நெடுலெழுத்துகள், காந்தா காமில் ராகாத் கொடுத்து, காந்தா கஸ்தே புத்திரஸ், கஸ்தே கமில் ராகாத், புத்திர பூமில் ராகாத், காதே காந்தா கஸ்தே புத்திரஸ் संसारोऽयमतीव विचित्रः संसारो சக்கப்புறம் அவன் சொல்லலாம், இன்னும் பெட்டர், சம்சாரம் வேண்டாம், சம்சாரம், சம்சாரோயம, சம்சாரோ சம்சாரோ சாரோ ரெண்டுமே நெடில் எழுத்துகள், யமதீவ விசித்திரஹ கஸ்ய த்வம் வா குத ஆயாதஸ், கஸ்ய கமிலாக, யத்வ யமிலாக, கஸ்ய த்வம் வா குத ஆயாதஸ் தத்வயி சிந்தய, தத்வயி தமிழாக, தத்வயி சிந்தய, சிந்தய சீமிலாக, ஆகாத்னு அப்படி சொல்லுதுன்னா எல்லாம் சேர்த்து சேர்த்து சொல்லணும்னு அர்த்தம். தத்வயி சிந்தய ததிஹ பிராத, ததிஹ பிரா மேலாகாத் கொடுத்து, காதே காந்தா கஸ்தே புத்திர संसारोऽयमतीव विचित्र कस्य त्वं वा कुत आयातस् तत्त्वयि चिन्तय तदिह भ्रातः. இந்த வீடுன்னு நம்மள பார்த்தோம்னா வீடுக்குள்ள
மனைவி, குழந்தைகள், தாயார், தகப்பனார், சகோதரர்கள் எல்லாரும் இருக்கும். இந்த பாண்டிங் இருக்கு ஃபேமிலிக்குள்ள. இந்த ஒரு பாண்டிங்னால எல்லாருக்குமே நலன்தான். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோட இருந்தோம்னா, இப்பெல்லாம் ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாம் போச்சு இருக்கிறது. இந்த சின்ன சின்ன குடும்பத்துல தான் எல்லாரும் இருக்கா. நியூக்ளியர் ஃபேமிலிஸ், சின்ன சின்ன ஃபேமிலிஸ். ஆனாலும் தனிமையா இருக்கிறதோட அது பெட்டர். தனியா இருக்கிறச்ச செல்ஃபிஷ் தாட் தான் வரும். தனக்குங்கிறது மட்டும்தான் வரும். 4 பேரோட கூட இருந்தா அந்த செல்ஃபிஷ் தாட்டாவது போயிடும். அது ஒரு பெனிஃபிட் இருக்கதான் இருக்கு. ஆனா அந்த பெனிஃபிட் எல்லாம் ஒரு அளவுக்கு தான். அது மட்டும் இல்ல உலகம்ங்கிறது, அது மட்டும் இல்ல இந்த மாயைங்கிறது, இந்த சம்சாரங்கிறது அது மட்டும் இல்லை. ஒரு புருஷனும் ஒரு மனைவியும் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு அன்பு இருக்கு, ஒரு பாசம் இருக்கு, ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஒரு அபிமானம் இருக்கு. சேர்ந்து வாழ்ந்து சேர்ந்து நிறைய கத்துக்கிறா. சேர்ந்து இருக்கிறது எப்படி இருக்கு, அதுல இருந்து இருக்கிற நன்மைகள்லாம் நிறைய வருது. அதெல்லாம் கத்துக்கிறா. அந்த மாதிரி இருக்கலாம். ஆனா எங்க அந்த பாய்சன் வருது? அந்த ஒரு பிணைப்பினாலதான் அந்த சோகம்ங்கிறது வந்துருது. இந்த பிணைப்பு இல்லாம இருக்கிறது இது எல்லாமே 2 பேரும் கத்துண்டு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறது தான். சேர்ந்து இருக்கிறதுலயும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சுட்டு இருந்தா நல்லது. ஏன்னா இதெல்லாம் இந்த பிணைப்பெல்லாம் சம்சார பிணைப்பு. இதுக்கெல்லாம் ஒண்ணும் அதுல இருந்து நமக்கு ஒண்ணும் அது எண்ட் இல்ல. நம்ம இந்த உலகத்துக்கு வந்துட்டு அதுக்காக இல்ல. அந்த சேர்ந்து இருக்கு நம்மளோட அன்பை பகிர்றது, தனக்குன்னு இல்லாம இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. சோ இதெல்லாம் இந்த வந்து அந்த ஒரு டெஸ்ட், ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி வேணா வீட்டுல வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு உலகத்துக்கே நம்ம எல்லாம் அன்பும் கொடுத்துட்டு உலகத்துக்காக வாழுது, அந்த மாதிரியான ஒரு 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 நோக்கம் இருந்ததுன்னா அதுக்கு இது சரியான ஒரு பிராக்டிஸ் மாதிரி வேணா வீட்டை வச்சுக்கலாம். ஆனா இதுதான் மெயின் மேட்ச் அப்படின்னு வச்சுக்கூடாது. டெஸ்ட் மேட்ச் இது அப்படின்னு வச்சுக்கூடாது. இது வெறும் ஒரு பிராக்டிஸ் மேட்ச். எதுக்கு? உலகத்துக்கு எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும். உலகத்தோட இதே மாதிரி எப்படி நம்மளோட பந்துக்களோட நம்ம எப்படி வாழறோமோ அது மாதிரி எல்லாரோடையும் வாழறது. இப்ப மகாபாரதத்துல அர்ஜுனன் என்ன சொல்றான்? ஆச்சாரியா பிதர புத்திராஸ் ததைவச்ச பிதாமகாः மாதுலா ஸ்வசுரா பௌத்ரா ஷ்யாலா சம்பந்தின ததா. ஆச்சாரியா பிதரா புத்ரா, பிதாமகா மாதுலா மாமன், ஸ்வசுரா மாமனார், பௌத்ரா பேரன்கள், ஷாலா மைத்துனர்கள், சம்பந்தினஸ்ததா சம்பந்தியர்கள்லாம் இருக்கா. ஏதான்னாந்துமிச்சாமி க்னதோபி மதுசூதன அபி த்ரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ கின்னு மஹி கிருதே. என்னை என்ன தாக்கினாலும் நான் அவரை கொலை பண்ண மாட்டேன். 3 லோகங்கள் கூட கிடைச்சாலும் நான் இந்த எதை நான் செய்ய மாட்டேனோ அது இந்த பூமிக்காகவா நான் செய்வேன் அப்படின்னு ஒரு குழப்பத்துல இருந்தான். நான் சண்டை போட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு பிணைப்பு. டெஸ்ட் மேட்ச் வரைச்சா பயந்து போயிட்டான். ஏன்னா அந்த பிணைப்பினால அந்த வீட்டுல இருக்கிற வெறும் அதை வந்து கொடுக்கறது பகிர்ந்து இருந்தான்னா, அந்த பிணைப்பு இல்லாம இருந்திருந்தானா அவன் இந்த யுத்தத்துல வந்து இந்த மாதிரி பேசிருக்க மாட்டான். என்ன சொல்றான் அதுக்கப்புறம்? குரு நஹத்வா ஹிமஹானு பாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷமபி ஹலோகே அத்வார்த்த காமாஸ்து குருனி ஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். என்னோட குருவெல்லாம் நான் கொலை பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ரத்த கை குடைக்கிறத விட அந்த கையில பிச்சை எடுத்து நான் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுக்கு அந்த பிணைப்பு வந்திருக்கு. ஏன்? ஏன்னா வீட்டுல
அந்த குடும்பத்தோட அவனுக்கு ஒரு பிணைப்பு வருதுனால, அந்த டிஸ்டன்ஸ் இல்லாதனால. அது புரியறதுக்காக தான் பகவான் அதுக்கு அப்புறம் பதில் சொல்றாரு அவருக்கு. நத்வேவாய் ஜாது நாசன் நத்வன் நேமே ஜனாதிபாஹ ந சைவ ந பவிஷ்யாம சர்வே வயமதः பரம். எந்த காலத்தையும் நான் இல்லாம இல்லை, நீ இல்லாம இல்லை, எல்லாரும் தான் இருக்கும். இந்த அரசர்கள் இல்லாம இல்லை, எப்பொழுதுமே இல்லாம இருக்காம மாட்டோம், எப்பொழுதும் இருக்கதான் போறோம். ஏன்னா நான்ங்கிறது நீ எதை நினைச்சிட்டு இருக்க, அது நான் இல்லை அப்படின்னு பகவான் வந்து 2வது அத்தியாயத்திலே சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அர்ஜுனனுக்கு. ஏன் அந்த அர்ஜுனனுக்கு அப்படி சொல்றாரு? ஏன்னா அர்ஜுனன் இந்த பிணைப்போட இருந்தான். இந்த ஆச்சாரியா, இந்த குடும்பம், என்னோட இருக்கிற எல்லாருமே, புத்ரா பௌத்ரா மாமா எல்லாரும் வரைய சாக போற, அவளுக்காக நான் இந்த லோகத்தையும் விட மாட்டேன், விட்டு கொடுத்துருவேன், அவளுக்காக நான் இந்த பூமியை விட்டு கொடுக்க மாட்டேனா அப்படிங்கிறான். ஏன்னா அந்த பிணைப்பினால. சோ இந்த பிணைப்பெல்லாம் விட்டுரு அப்படின்னு பகவான் சொல்றது. இங்க ஆச்சாரியார் வந்து இது மட்டும் ஒரு விட்டுரு அப்படி சொன்னா விட முடியாது. அது எப்படி விட முடியும்? அதுக்குதான் நீங்க ஆதிசங்கரர் சொல்றது, என்கொயரி பண்ணு, தன்னைத்தானே கேட்டுக்கோ, இந்த கேள்விகளுக்கு பதில் தேடு. என்ன, என்னோட இந்த வைஃப், இந்த மனைவி யாரு, இந்த இந்த பையன் எனக்கு என்ன, அப்படிங்கிற கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிரு. அப்படி கேட்க ஆரம்பிச்சிட, என் மனைவி என்ன அப்படின்னா, என் மனைவி வந்து இப்பதான் என் மனைவி, அதுக்கு முன்னாடி யாரோட ஒரு மகளா இருந்தா, கல்யாணம் ஆனப்புறமா தான் அவன் என்கிட்ட வந்தா, அதுவும் என்னோட இப்ப இங்க இருக்கா. அது எப்போவாது யாராவது ஒருத்தர் முன்னாடி போவா, பின்னாடி போவா. சப்போஸ் நான் அந்த மனிதன் இறந்து போயிட்டானா, அந்த அதே மனைவி முதல்ல ஒருத்தருக்கு மகளா இருந்தா, இப்ப என் மனைவியா இருக்கா, அப்புறம் ஒரு விதவையா இருக்க போறா. சோ இந்த இந்த மனிதனா இருக்கட்டும், இந்த மனைவியா இருக்கட்டும், அவ பிறந்தது இண்டிபெண்டா, அவ சாகர்ச்சியும் தனித்தனியா தான் சாக போறா. இந்த முழு வாழ்க்கைங்கிற பயணத்துல மிடில்ல கொஞ்ச நாள் அவ 2 பேரும் சேர்ந்து இருக்கா, அதுக்கப்புறம் இல்லை. அதே மாதிரிதான் மகன்கிறது. யார் உன்னோட மகன் அப்படின்னு கேக்குறார் ஆச்சாரியார். அதை நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அது எங்கேயோ ஒரு பீஜமா இருந்து, ஒரு தாயின் வயத்தில் ஒரு கருவா இருந்து, சோ அந்த கருவுக்கு முன்னாடி ஒரு பீஜமா இருந்தது. அந்த பீஜம் வந்து எங்கேருந்து வருது? அன்னத்துல இருந்து வருது. இந்த அன்னம் எங்கேருந்து வருது? மண்ணுல இருந்து வருது. சோ இந்த ஒரு மண்ணிலேருந்து வருதும், இந்த 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 மனு இந்த ஆண் மண்ணிலேருந்து வருது, அதே மாதிரி இந்த பொண்ணும் மண்ணிலேருந்து வருது. 2 மண்ணும் சேர்ந்து இன்னொரு மண் வருது. சோ எல்லாருமே இந்த மகனும் மண்ணுல இருந்து வந்தது தான். எல்லாருமே திருப்பி மண்ணுக்குள்ள போவது தான். மண்ணுக்குள்ள இருந்து வந்து ஒரு ஒரு பீஸ் இன்னொரு மண்ணுல இருந்து அதோட ஒரு பீஸோட ஒத்துண்டு இன்னொரு மண்ணு பீஸ் வருது. அண்ட் எல்லாமே அந்த மண்ணுல போகிறது. இதெல்லாம் தான் சம்சாரம், இதான் மாயை. ஒரு தடவை நாரதர் வந்து ரொம்ப நாளும் தபஸ் பண்ணிட்டு சடனா அவருக்கு ஒரு ஞானம், அவர் கண்ணை மூடிட்டு இருக்கச்ச இந்த முழு உலகத்தையும் மாயையும் பார்க்கிறார். இதெல்லாம் வெறும் மாயைதான் அப்படிங்கறத அவர் உணர்றார் அந்த நிமிஷத்துல. உடனே பகவான்கிட்ட வர்றார், விஷ்ணுகிட்ட வந்து சொல்றார், நாராயணா, எனக்கு இந்த மாயைங்கிறது என்னன்னு புரிஞ்சு கொடுத்து, எனக்கு இனிமே இந்த மாயையோட எனக்கு சம்பந்தமே இருக்காது அப்படிங்கிறார். பகவானும் அதை கேட்டு, ஆஹா, நீ ரொம்ப மகான், இந்த மாதிரியான உனக்கு ஒரு ஞானோதயம் வந்திருக்கே,
நீ நிஜமாவே உனக்கு ஞானோதயம் வந்திருக்கு, வா நம்ம 2 பேரும் பூலகத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் போறச்ச ரொம்ப களைச்சு போயிடுறார் பகவான். களைச்சு போயிட்டு நாரதர்கிட்ட சொல்றார், எனக்காக ஒரு சொம்பு ஜலம் கொண்டு வா, என்னால இனிமே நடக்க முடியல அப்படின்னு அங்கேயே உட்காந்துடுறார். இந்த நாரதர் நீரை தேடிண்டு போறார். அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல இருந்து நீர் எடுக்கிறதுக்காக போறச்சு அங்கேருந்து ஒரு ஒரு பெண்மணி வெளியில வரா. ரொம்ப அழகா இருக்கா பாக்குறதுக்கு. அவளை பார்த்தோன்னே நாரதருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருது. இவ்வளவு அழகான ஒரு ஸ்திரியை பார்த்து உடனே அவர் எனக்கு உன்னோட வாழணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த பெண்ணும், எனக்கு அதுல ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, ஆனால் என்னோட தகப்பனார்கிட்ட தான் நீங்க கேட்கணும். சரின்னு அவர் தகப்பனார்கிட்ட போறார். எனக்கு உன் பொண்ணை ரொம்ப பிடிச்சு போச்சு, எனக்கு அவளோட கல்யாணம் பண்ணி வை அப்படிங்கிறார். தகப்பனார் சொல்றார், நீயோ மகரிஷி, எல்லா உலகத்துக்கும் சஞ்சாரி, நீ இப்படியே போயிட்டு இருந்தா என் பொண்ணை யாரு பார்த்துப்பா? நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னோட இருந்தாகணும். நாரதர் சொல்ல, சரி நான் உன்னோடய இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஸ்திரீயோட அங்கேயே இருக்கா. வருஷ காலமா இருக்கா. 7 குழந்தைகள் பெத்துக்கிறா. ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அந்த இருக்கிற இடத்தெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துட்டு அவ 2 பேரும் அவ்வளோ ஒரு அந்யோன்யமா இருக்கா. சடனா ஒரு நாளைக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா பெய்யற மழை பெருசா விழுந்துட்டே இருக்கு, நிக்காம வருது, வெள்ளமா ஆயிடுறது. வெள்ளத்துல முதல்ல ஒரு புள்ளை எடுத்துட்டு போயிடுறது. அப்புறமா 2வது குழந்தை எடுத்துட்டு போய் அதே மாதிரி 7 குழந்தைகளையும் அந்த வெள்ளம் எடுத்துட்டு போயிடுது. நாரதர் ஒருத்தரா பிடிக்க பாக்குறாரு, பிடிக்க முடியல, எல்லாமே பறந்து போயிடுது. கடைசியில அந்த மழையின் வேகத்துல அவரோட மனைவியும் அந்த வெள்ளத்துல போனோன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, பகவானே என்னை ஏன் இப்படி சோதிக்கிற அப்படிங்கிறார், கத்தரர். அப்ப அங்கேருந்து ஒரு சத்தம் கேட்கறது பகவான் தெரிந்து, நாரதா எனக்காக தண்ணி கொண்டு வர போயிருந்தியா, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்பதான் நாரதருக்கு புரியுது. பகவான் காலில் விழுந்து, மாயை எவ்வளவுதான் நம்ம பார்த்தாலும் சரி, எவ்வளவுதான் நம்ம புரிஞ்சாலும் சரி, அந்த மாயை அப்படிங்கறது சூழல் இதுக்குள்ள வந்துட்டோம்னா அதுல இருந்து யாராலையும் வெளியில வர முடியறது இல்ல. இதுதான் சம்சாரம். எவ்வளவு பெரிய மகரிஷியா இருந்தாலும் சரி, தத்துவ ஞானியா இருந்தாலும் சரி, முழுசா எல்லாத்தையும் பார்த்தாலும் சரி, கண்ணால் எல்லாரும் அவருக்கு தெரியறது இதெல்லாம் மாயை அப்படிங்கறத ஞானம் வந்தாலும் சரி, அதை அனுபவிச்ச அப்புறம்தான் புரியுறது அது என்ன மாதிரியானது அப்படின்னு. அந்த ஒரு பிணைப்பு அது. அந்த பிணைப்பிலிருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக ஆச்சாரியர் கேட்கிறார். இது சம்சாரம் விசித்திரமானது, அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா இந்த கேள்விகளுக்கு முதல்ல பதில் தேடு. இல்லைன்னா இந்த சம்சாரம்ங்கிறது ஒரு பிணைப்பு. அது நீ பிறந்ததுல இருந்து அந்த பிணைப்பு உன்கிட்ட வருது. அதுல இருந்து வெளியில வர முடியாது. வெளியில வரத்துக்கு மனசும் வராது. இப்ப வெளியில வர முடியாதுன்னு இல்லையா நாரதருக்கு, வெளியில வர முடிஞ்சிருக்கும். ஆனா அது வரணுங்கிற தோணவே தோணாது. ஒரு 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 மனுஷன் காட்டு வழியா போயிருந்தானா, அந்த காட்டுல ஒரு சடனா ஒரு இடம் பாக்குறதா, அங்க நிறைய யானைகள் இருக்கா. அந்த யானைகள் எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காராம் ஒருத்தன். எல்லா யானைகளுக்கும் சொந்தக்காரன் நான் தான் அப்படின்னு ஒருத்தன் அந்த யானைகள் எல்லாம் வெறும் ஒரு சின்ன கயத்தோட கட்டி போட்டிருக்காங்க. ஒரு மரத்தோட ஒரு சின்ன கயரை கட்டி அந்த யானையோட காலில் கட்டி வச்சிருக்காங்க. அந்த யானைகள்லாம் அங்கேயே நிக்கிறது, எங்கேயும் போகாம. சரி, இந்த ஆள் அவர்கிட்ட கேக்குறான், இந்த பெரிய யானை இவ்வளவு அதுக்கு பவர் இருக்கு, எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஆனா ஒரு ஒரு சின்ன கயத்தால கட்டி போட்டிருக்கே, அது எப்படி அது பிச்சுன்னு ஓடாதா அப்படிங்கிறார். அதுக்கு அந்த ஆள் சொல்றான், அதுக்கெல்லாம் பொறக்கரிச்சியே நான் இந்த கயத்தோட அதுகளை கட்டி போட்டிருந்தேன். பொறக்கரிச்சி அதுகளால இழுத்து இழுத்து பார்த்திருக்கு, அதுகளால வெளியில வர முடியல.
இதுதான் நம்மளோட கதி அப்படின்னு நினைச்சிட்டு அதுல இன்னும் நின்று இருக்கு. அந்த கயத்தை அது இப்ப அது நினைச்சா உடச்சுன்னு போயிட முடியும். ஆனா அதுக்கு அந்த பிணைப்பு அதோட இருக்கு. காலை கட்டி போறது, இந்த கட்டி போட்டா வெளியில வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது மாதிரிதான் சம்சாரங்கிறது விசித்திரமானது. வெளியில வர முடியாதா? முடியும். ஞானியான நாரதமுனி கண்ணால பார்த்திருக்க எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவரால் வெளியில வந்திருக்க முடியாத முடியும். ஆனா வெளியில வர முடியாது. அந்த யானை எப்படி கட்டிருக்கோ அந்த மாதிரி அது. இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா என்ன? கேள்விகள் கேட்கணும். கேள்விகள். இது யார் என்னோட மனைவின்னு வந்து நிக்கிறது? யார் என்னோட புத்திரன்? நான் எங்கிருந்து வந்தேன்? இந்த மாதிரியான கேள்விகள் வரணும். நான் யாரோடது? எங்கேருந்து வந்தேன்? யார் இந்த மகன்கிறது? யார் இந்த மனைவிங்கிறது? அந்த கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பிச்சால்தான் உனக்குள்ளே இந்த பதில்கள் கிடைக்கும். அப்பதான் உன்னால வெளியில வர முடியும். ஏன்னா அந்த சம்சாரம் விசித்திரமானது. ஏன் அது விசித்திரமானது அப்படின்னு ஒரு கேள்வி. நம்மளோட ஓனர்ஷிப், இது நம்மளோடது. என் மனைவி, என் மகன், என் உடம்பு அப்படின்னு ஒரு ஓனர்ஷிப்னால வருது. ஒரு மனிதன் இருந்தானா, நல்ல ஒரு பெரிய வீடு அவன்கிட்ட இருந்தது, ரொம்ப அழகா இருந்தான், நல்ல வசதியான வீடு, இந்த ஊர்லயே ரொம்ப அழகான வீடுன்னா அவன் வீடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வீடுல அவன் தங்கி இருந்தாலும், ஒரு நாளைக்கு சடனா அந்த வீட்டுல நெருப்பு வந்து பத்திண்டு எரியறதான். எரிஞ்சுட்டு இருக்கு அந்த வீடு. எல்லாரும் ஓடுறா இங்கேயும் அங்கேயும், அதை எப்படியாவது அதை தீ அணைக்கலாம். தீ அணைக்க முடியல, அது பாட்டுக்கு தரன்னு பறந்துட்டு இருக்குது. அந்த மனிதன் அந்த வீடுல அந்த வீடு எரியதை பார்த்து அழுதுன்னு இருக்கான். எப்படி அழகான வீடாச்சே, நான் இதை விட்டு எப்படி எரிஞ்சுன்னு போயிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணுவேன்? இதை விற்கலாம்னு அவன் பார்த்திருக்கான். இது வித்துட்டு இருந்தா அந்த பணமாவது என்கிட்ட இருந்திருக்கும். அந்த பணமும் இல்ல, இந்த வீடும் இல்ல அப்படின்னு அழறானா. கத்தின்னு இருக்கானா, பைத்தியம் மாதிரி இருக்கான். அப்ப அங்கேருந்து அவனோட பையன் ஓடி வரான். அப்பா அப்பா எதுக்கு அழற அப்படின்னா, ஐயோ பாரு இந்த வீடு எரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு. என்னோட வீடு இப்படி பத்தின்னு எரியறது பார்த்தா நான் எப்படி சும்மாவா இருக்க முடியும்? அப்ப அந்த பையன் சொல்றான், உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 நாள் முன்னாடி இந்த வீடு விற்கிறதுக்காக ஒருத்தட்ட பேருந்தோம், அவன்கிட்ட பேரம் பேசிட்டு அவன் வந்து 2 கோடி அப்படின்னு சொன்னான். அந்த 2 கோடிக்கு அவன் இப்ப ஒத்துன்ட்டான், அந்த 2 கோடி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்றான். உடனே இவன் அழுகையெல்லாம் நிறுத்திடுறான். அப்பா 2 கோடியாவது நமக்கு கிடைச்சதே, வீடு போனா என்ன, 2 கோடி நம்மளுது அப்படிங்கிறான். வீடு பத்தின்றது அத பாட்டுக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இவன் அழுகைய நிறுத்துறான். அதுக்குள்ள இன்னொரு பையன் ஓடி வரான். என்னப்பா இப்படி வீடு பத்தின்னு எரியறதேப்பா, உனக்கு கவலை இல்லையா, உனக்கு வருத்தமா இல்லையான்னு. வருத்தமா தானே இருந்து, ஆனா அந்த 2 கோடி வரப்போறது அப்படின்னு சொல்லியிருக்கானே, அதனால எனக்கு இப்ப வருத்தம் இல்லைன்னு. ஐயே, நீ அந்த 2 கோடியை நம்பிட்டு இருக்கியா? அவன் நமக்கு வெறும் அட்வான்ஸ்க்கு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கான். அந்த வீடு இப்ப எரிஞ்சு போச்சுன்னா அவன் வந்து பாக்கியா தரப்போறான். 10,000 தான் இருக்கு நம்ம கையில அப்படிங்கிறான். ஐயோன்னு திருப்பி வாழ ஆரம்பிச்சிடுறான். வீடு போச்சே, வீடு போச்சே, வீடு போச்சே அப்படின்னு அழுதுன்னு இருக்கான். அதுக்குள்ள 3வது பையன் அவன் அங்கேருந்து ஓடி வரான். ஏன்பா அழற அப்படிங்கிறான். இல்லப்பா இந்த வீடு எரியறதே, என் வீடு எரிஞ்சுட்டு இருக்கே, எனக்கு எப்படி அழாம இருக்க முடியும்னு. அதான் வீடு தான் வித்துட்டோமே அப்படின்னா. வித்துட்டாலும் சரி, ஆனா இவனுக்கு 10,000 தானே கொடுத்துருக்கான், பாக்கி கொடுக்கலன்னா அப்படிங்கிறான். இல்ல நீ கவலைப்படாதே, நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசியிருக்கேன், அவன்கிட்ட சொல்லவும் சொன்னேன் இந்த மாதிரி வீடு எரியறது அப்படின்னு. அந்த ஆள் சொன்னான், நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் இதுக்கு 2 கோடி தரேன்னு, அதனால நான் இந்த என் வாக்க மீற மாட்டேன், இந்த 2 கோடி நான் உங்க அப்பாவுக்கு தரப்போறேன்னு கவலைப்படாதுன்னு சொல்லிடு அப்படின்னு. அதை கேட்டுட்டு இந்த ஆள், ஆஹா எனக்கு அந்த 2 கோடி திரும்பி கிடைச்சிருத்தே, வீடு எரியறது என்ன, ஒண்ணுமே மாறல இதுல. இந்த சீனை பார்த்தேன்னா ஒண்ணுமே மாறல, வீடு எரிஞ்சுட்டு இருக்கு, இந்த ஆள் பார்த்துட்டு இருக்கான். சீன்ல ஒண்ணுமே மாற்றம் இல்லை. மாற்றம் என்ன? ஓனர்ஷிப் மட்டும்தான் மாற்றம். முதல்ல ஓனர்ஷிப் என் வீடு, அப்புறம் வித்தாச்சு அப்படின்னா என் வீடு இல்ல, அப்புறம் பைசா கிடைக்காதுன்னா என் வீடு,
அது பைசா கிடைக்கும் அப்படின்னா என் வீடு இல்ல. சோ எது மாறி இருக்கீங்க? ஒண்ணுமே மாறல. அந்த வீடு அப்படியே பத்திண்டா எரிஞ்சுட்டு இருக்கு. இந்த ஆள் அதுக்கு ஏதாவது நின்றுட்டு தான் இருக்கான். ஆனா ஒரே ஒரு விஷயம், என்னது அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் மாறுது. சோ அந்த மாதிரியான ஒரு விசித்திரம் இந்த சம்சாரம். என்னது என் மனைவி என் மகன் அப்படிங்கறதுனால தான் இந்த பிரச்சனையே வந்து இருக்கு. அதுக்கு தான் ஆச்சாரியர் சொல்றார், இதுல கேளு நீ, என்ன இது, மனைவி யாரு, இந்த மகன் யாரு, நான் யாரு, எங்கிருந்து வந்திருக்கேன், இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் கேட்டேன்னா, அதுக்கான பதில் கிடைச்சதுன்னா உனக்கு இதுல இருந்து வெளியில வர முடியும். வெளியில வான்னு மட்டும் சொல்லல, எப்படி வெளியில வரணும் அப்படின்னும் ஆச்சாரியார் சொல்றார். அதுவும் இங்க வந்து இது வரைக்கும் ஒரு குரு தன்னிட்ட சொல்ற மாதிரி, தன்னோட சிஷ்யர்கிட்ட சொல்ற மாதிரி சொல்றார். ஆனா இந்த ஸ்லோகத்துல இருந்து பிராத்தா அப்படிங்கிற, என்னோட சகோதரனே அப்படிங்கிறார். தன்னோட தம்பிட்டு எப்படி சொல்வாளோ அந்த மாதிரி சொல்றார். சில பஜகோவிந்தம் சில ஸ்கிரிப்ட்ஸ்ல சில இடத்துல எழுதியிருக்கல இந்த பிராத்தவ பிராந்த அப்படின்னு கூட எழுதியிருக்காங்க. பிராந்த அப்படின்னா மனக்கோளாறு உள்ளவன், பைத்தியம். சோ பிராந்தர் சொன்னாலும் இதுக்கு இந்த இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஒண்ணும் மாறுறது இல்ல. ஆனா முக்காசி இடத்துல நான் படிச்சது பிராத்தா தான். ஒரு சகோதரன் சொல்ற மாதிரி சொல்றார். என்ன சொல்றார்? நீ யாரு, உன் மனைவி யாரு, உன் மகன் யாரு, நீ எங்கிருந்து வந்திருக்க, நீ யாரோடது, இத பத்தி இங்கு சிந்தனை செய். இங்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்குன்னு என்ன சொல்றேன்னா, இந்த மனித ஜென்மம் உனக்கு கிடைச்சிருக்கு, துர்லபமான ஒரு மனித ஜென்மம் இங்க உனக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுதான் ஒரே ஒரு சான்ஸ் உனக்கு பகவானை அடையறதுக்கு, மோட்சம் அடையறதுக்கு. இதோட பெட்டர் சான்ஸ் உனக்கு கிடைக்க போறது இல்ல. அதனால இங்கு இதை பத்தி சிந்தனை செய் அப்படிங்கிறார். காதே காந்தா கஸ்தே புத்திர சம்சாரோ யமதீவ விசித்ர கஸ்யத்வம் வா குத ஆயாதஸ் தத்வை சிந்தயததிஹ பிராதஹ. சாரி, கொஞ்சம் டைம் ஜாஸ்தி எடுத்துட்டேன். பரவாயில்ல, பாதி பேருக்காவது இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். சுஜாதாஜி, ஒரு ஹாஃப் பீப்புளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? 25 பீப்புள் இருக்கா, ஒரு 15 10 12 பீப்புளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கிளாஸ்ல க்ரௌட் குறைஞ்சுட்டே வருது. முதல்ல 30 வந்தது, இப்ப 25க்கு வந்துருது. ஸோ அது நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேங்கிறது எனக்கு அந்த கொஸ்டின் இல்லை. எவ்வளவுக்கு பேருக்கு இந்த நாலேஜ் கிடைக்கிறதோ அது நல்லது, அதுக்காக சொல்றேன். யார் வரலையோ அவளுக்கெல்லாம் ஏன் வரலன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அவர் வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவாளுக்கும் இந்த சத்சங்கத்தை பத்தி சொல்லி இன்னும் எவ்வளவு பேருக்கு இது பத்தியான நாலேஜ் கிடைக்கிறதோ, ஞானம் கிடைக்கிறதோ எல்லாருக்கும் நல்லது. நம்ம பண்ற சேவை தான் இது. ஸோ சேவை பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு பகவான் நமக்கு கொடுத்துருக்கார், நம்ம அது பண்ணணும். ஸோ over to you, சுஜாதாஜி. சாரி ஃபார் டேக்கிங் longer time. பானுஜி, என்னதான் சொன்னியப்பா? ஆமாமா. ஓகே. சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. காதே காந்தா கஸ்தே புத்திர சம்சாரோ யமதீவ விசித்ரः கஸ்ய த்வம் வா குத ஆயாதஸ் தத்வை சிந்தய ததிஹ பிராதः. பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ். ரொம்ப நல்லா தேங்க்யூ சொன்னீங்க. தேங்க்யூ சார். ஜெய் ஸ்ரீ சித்ராஜி, கிருஷ்ணா. நான் சொல்றேன். காதே காந்தா கஸ்தே புத்திர சம்சாரோ யமதீவ விசித்ரः கஸ்ய த்வம் வா குதயாயாதஸ்தத்வம் சிந்தய ததிஹ பிராதः. சூப்பர் ஜி, வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா சொன்னீங்க.
कामेश्वरी जी। जय श्री कृष्ण। जय श्री जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण। काते कान्ता कस्ते पुत्रः संसारोऽय मतीव विचित्रः कस्य तौ वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः। ब्यूटिफुल, सुपर, मल्ला। थैंक यू। जय श्री कृष्ण। धारिणी जी। काते कान्ता कस्ते पुत्र संसारोऽप्यमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः. பியூட்டிஃபுல். விசித்திர அது அந்த விசர்க சரியா கேட்கல. Okay. தத்துவன் இல்ல தத்துவை சிந்தா. तत्व्यान् सरि गुरुजी. थैंक यू गुरुजी. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. गायत्री जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण। काते कान्ता कस्ते पुत्र संसारो यमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः। ब्यूटिफुल, वेरी नाइस, वेरी नाइस. गौरी जी। काते कान्ता நமஸ்காரம் हस्ते ஜி. सारी படிக்கட்டா? सारी गौरी जी சொல்லுங்க. நமஸ்கார். जय श्री कृष्ण. काते कान्ता कस्ते पुत्र संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वौ वाकुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह प्रातः. तत्त्वै चिन्तय तदिह भ्रातः. ओके. काते कान्ता कस्ते पुत्र संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वौ वाकुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह प्रातः. ब्यूटिफुल. जानकी जी। काते कान्ता हस्ते पुत्र संसारो यमतीव विचित्रः कस्य त्वौ वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह प्रातः। ததிஹன்னு கேக்குறது அது ததிஹ தமிழோட दधिः ததிஹ பிராதஹ. दधिः प्रातः। ததி வந்து த வேண்டாம். द- ததிஹ द- ததி தமிழோட ததிஹ द- பிராதஹ. दधिः दधिः ததிஹ வருது, ததி வேண்டாம். ஆ ததி சொல்றேன், அதுக்கு ததி தமிழ் ததி. तदि ओके ஆ, थैंक यू जी। ஓகே. ஜெய் ஸ்ரீ कला கிருஷ்ண. जी। जय श्री कृष्ण। जय श्री कृष्ण जी. काते कान्ता कस्ते पुत्र संसारो यमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः। Superb जी, very nice, very nice. थैंक यू। कृष्णमूर्ति जय जी। श्री कृष्ण. लता जी। काते कान्ता कस्ते पुत्र संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह प्रातः. Beautiful. भ्रातः, भ्राता. Practice. प्रातः. Beautiful. कविता थैंक यू जी। सर. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. काते कान्ता कस्ते पुत्र संसारो यमतीव विचित्रः कस्य त्वौ वा कुतयायातस्तत्त्वं चिन्तय तदिह प्रातः। जय श्री कृष्ण। कुत आयात அது கொஞ்சம் சரியா இல்லாத மாதிரி இருந்தது. कस्य कस्य त्वं त्वं वा वा कुतयायातस्तत्त्वं
यातस् குத்த யா வருது, குத்த ஆயாத்த. वाकुत या யா यातस् இல்ல. இந்த आ குத்த யா வருது உங்களுக்கு, குத்த ஆயாத்த. ஆ தொண்டையில இருந்து வரணும். ஆத்மா ஆ. यात यातस् ஆ ஆயாத்த. आयातस् ம். जय श्री कृष्ण। मैथिली जी काते कान्ता कस्ते पुत्र संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं पाकुत आयातत् तत्त्वै चिन्तय तदिह प्रातः Beautiful ji. Beautiful. Very nice. भवानी जी जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण जी. काते कान्ता कस्ते पुत्रः संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वौ वा कुत आयातस्तत्त्वचिन्तयत चिन्तय तदिह भ्रातः। Beautiful ji. तत्त्वै चिन्तन्य वर्तते. तत्त्वै चिन्तयतदिह भ्रातः. तत्त्वञ्चिन्तय तदिह भ्रातः। Beautiful ji. राजी जी काते कान्ता कस्ते पुत्रः संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः। Beautiful ji. Very nice. सुभाषिनी जी Thank you sir. जय श्री कृष्ण. வணக்கம்மா. நானா என்ன வேற யாராதப்பா? நீங்க தாமா ஓகே ஃபைன். काते कान्ता कस्ते पुत्रः संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्त्य तदहि प्रातः। तत्त्वै चिन्तयतदिह भ्रातः. तत्त्वं चिन्तय तदिह प्रातः। Beautiful. थैंक यू जी। जय श्यामला श्री जी कृष्णा। जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण जी। जय श्री कृष्ण. काते कान्ता कस्ते पुत्र संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः। Superb ji. Very nice. थैंक यू जी। जय श्री कृष्ण जी। शुभश्री जी जय श्री कृष्ण सर। काते कान्ता कस्ते पुत्र संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः। Superb ji. Very nice. ரொம்ப நல்லா இருக்கு கேக்குது. थैंक यू सर। जय श्री कृष्ण. இந்த U189039 யாருதுன்னு தெரியலையே பேரு. விட்டுருக்கோ. விஸ்வநாத் जी जय श्री कृष्ण। जय श्री कृष्ण. काते कान्ता कस्ते पुत्र संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय ददिह भ्रातः। दதி வருது. ததிஹ பிராத. तदिह प्रातः। Beautiful. Thanks. वासवी जी जय श्री कृष्ण सर। जय श्री कृष्ण जी. काते कान्ता कस्ते पुत्र संसारो यमदीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह प्रातः। Beautiful जी. ரொம்ப करेक्ट நல்லா ना सर? நல்லா சொன்னீங்க. थैंक यू सर। जय श्री कृष्ण. जय श्री कृष्ण. जय श्री कृष्ण सर। विजयलक्ष्मी जी
காத்தே காந்தா கஸ்தே புத்திர संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः. Beautiful. Thank you, sir. Yes, yes. சார் நான் சொல்றேன் சார். Excellent. காத்தே காந்தா கஸ்தே புத்திரஸ் संसारोऽयमतीव विचित्रः कस्य त्वं वा कुत आयातस्तत्त्वं चिन्तय तदिह भ्रातः. Superb. Very nice, very nice. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்ப அழகா சொல்றேன். ரொம்ப நல்லா சாண்டிங் பண்றேன். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அதோட நாளையோட இன்னையோட கிளாஸ் இங்கேயே முடிச்சுக்கலாம். நாளையோட கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு டவுட் ஜி. சொல்லுங்கம்மா. அந்த அந்த இப்ப வந்து நாரதர் வந்து பிரம்மச்சாரின்னு தானே சொல்றா. அது ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேம்மா. ஓ அதுதானா? அதான் அதாவது மாயை பத்தி பகவானுக்கு அவருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. அதுக்காக இந்த மாதிரியான ஒரு அவரோட விளையாட்டு அது. அந்த விளையாட்டுல அவர் மாட்டிண்டு செகண்ட் வெளியில வந்து நிற்காரு. அவ்வளவுதான். அது ஒரு கதை. அது அந்த கதையில இருக்கிறது முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியதுதான். மாயைங்கிறது யாரு ஞானியா இருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் மாட்டிக்கலாம். மாயையில மாட்டினுடுறாங்கிறதுக்காக இந்த மாயை தான் இதெல்லாம். அவர் கல்யாணம் பண்ணிக்கல, அவருக்கு குழந்தை எல்லாம் ஒண்ணும் பிறக்கல. அந்த மாயையில அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சது. தன்னோட குழந்தைகள் பிறக்குது, தன் குழந்தைகள் எல்லாம் தண்ணியில போறது, தன்னோட மனைவி போறது எல்லாம் அவர் எல்லாம் அந்த கண்ணுக்கு எதாவது நடக்கிறது. ஒண்ணும் ஒன்னா நடக்கல. பகவானோட விளையாட்டு தான். மாயை எவ்வளவு ஒரு எவ்வளவு ஞானியா இருந்தாலும் மாயைங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்காக பகவான் அவருக்கு போட்ட விளையாட்டு. சரி சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இங்கிலீஷ்ல பிரதர்னு வந்திருக்கு இல்லையா? ஆமா, பிராத்தா தானே சொல்றோம். ஜேஷ்ட பிராத்தானா அண்ணன், யார் தே உன் காந்தா லகு பிராத்தா அப்படின்னா தம்பி, உன் புத்திர மகன் சம்சாரம் அயம் இந்த மிக ஓகே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எல்லாருக்கும்.